அனைவருக்கும் வணக்கம். கரூர் கோர சம்பவ வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது சம்மந்தமாக அந்த தாவேகா கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, அந்த சிபிஐ விசாரணையோட கருத்தை சீமான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதி டெப்டி சிஎம், தமிழ்நாடு அரசனுடைய டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கும் அடிக்கடி ஒரு முட்டு போயிட்டே இருக்குது, சண்டை போயிட்டே இருக்குது. அது இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த கரூர் கோர சம்பவ வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக விஜய் கூட நீதி வெல்லும், இதை நம்ம பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தோம், அதோட தொடர்ச்சி தான் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விஜய் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பீரமான ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். இது சம்மந்தமாக நம்ம ஆதவ் அர்ஜுனா கிட்ட போயிட்டு சில பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்கும்போது அவர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கோம், இந்த ஜெயிச்சு இதுவே எங்களுக்கு ஒரு 25% ஒரு வெற்றியை தான் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த கேஸில் உள்ள அடுத்தடுத்த சூழ்ச்சிகள்லாம் அவிர்த்து நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஓடிட்டேன், ஆக்சுவலாக பொதுச் செயலாளர் ஓடிட்டார், அந்த இவங்களெல்லாம் மத்திய இலக்கணம்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி நாங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டோம், விஜயும் ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் யாருமே ஓடி ஒளியலை, அங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அதை தான் சொல்கிறேன், அதை தான் அவரும் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா அங்கே கரூர் போலீஸ் தான் எங்களை வெளியில் போக சொன்னாங்க, அங்கே மேலும் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வழிவகுக்கும், எங்களால் இன்னும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்னும் மேலும் அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்க தான் இதை சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதாடி எங்களை ஒரு குற்றவாளியாக மாற்றி எங்களை அமுக்க பார்த்தாங்க, எங்கள் கட்சி முடக்க பார்த்தாங்க. அதெல்லாம் தோற்று போகிற வகையில் நாங்கள் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க அந்த சிபிஐ விசாரணை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு, எங்களுக்கு பலம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கூடிய சீக்கிரம் நாங்கள்லாம் அங்கே என்ன நடந்தது இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பத்திரிகையில் முழு விவரமாக நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் கூடிய சீக்கிரம் மக்களோட செல்வாக்கில் மக்கள் ஆதரவோட ஆட்சி கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைச்சதும் கரூரில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ, என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு காரணமானவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த நிர்மல் குமார் இருக்கார்ல, இணைச் செயலாளர் நிர்மல் குமார், அவர்கிட்டையும் போயிட்டு எடுத்தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரம் முக்கியமான விஷயம் அந்த 41 குடும்பத்தையும் விஜய் தத்தெடுக்க போகிறதா அவங்க டிவிக்கு தரப்புலேருந்து ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. இது ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அந்த 41 பேருக்கும் நாங்கள் இருக்கும் வரை எங்கள் சந்ததிகள் இருக்கும் வரை அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், என்றைக்குமே அவங்கள நாங்கள் விட்டுற மாட்டோம், அவங்க கூடயே நாங்கள் பயணிப்போம், அவங்க குடும்பத்துக்கு அவங்க சந்ததியினருக்கு எல்லாருக்கும் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். விட்டு ஓடாமல் கூடிய சீக்கிரம் விஜய் நேரில் போய் சந்திப்பார். இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களோட முறையான பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் அங்கே போய் நாங்கள் சந்திக்கிறதா இருக்கோம், அதுக்கான பர்மிஷன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா இது மாதிரி பல தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இது சம்மந்தமாக சீமான் சில விமர்சனங்கள், அதாவது எப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பையே விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னத்தங்க சிபிஐ என்னத்தை பண்ணிட போகுது, ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகளை சிபிஐ என்னத்தை சொன்னிச்சு, என்னத்தை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு என்ன சிபிஐக்கு என்ன 2 மூளையா அப்படின்னு கேட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு மாணவன் படிக்கும்போது ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், ஒருத்தன் மிடில் வாங்குறான், ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். அப்போ அவனுக்கு என்ன 2 மூளை 1 மூளையா? நான் சீமான்ட்ட நானே டைரெக்டாக கேட்குறேன், அவனுக்கு என்ன 1 மூளை 2 மூளையா? அது அவங்கவுங்களுக்கு இல்லை திறமைகள், அந்த அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. ஏன் நீங்கள் உங்களுக்கு மூளை இருக்குன்னு தான் நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க, மக்கள் மத்தியில் பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் சிஎம்மாக உட்காரல, ஏன் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கல? நானே கேட்குறேன், சீமான்ட்ட கேட்குறேன். ஆக்சுவலாக அவங்கவுங்களுக்கு உள்ள திறமையை யாரும், அதுவும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பையே ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய ஆளு தாங்க. இது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக. ஓகேங்க, இவர் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அடுத்து
உதயநிதி அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு காரசாரமான விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா எடப்பாடி டேரெக்டாக ஸ்டாலினை தாக்குறது இல்லை, டேரெக்டாக வந்து இவரை தான் தாக்குறது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ ஏன்னா இவரை தான் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து டெப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுகிறாரு. அங்கே என்ன பேசுகிறாருன்னா, திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, இதுமாரி ஐடி விங்குன்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா 25 அணிகள் இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு எத்தனை அணிகள் இருக்குது தெரியுங்களா? ஏடிஎம்கேக்கு எடப்பாடி அணி, இபிஎஸ் அணி, அதான் இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, தீபா டிரைவர் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அணிகள் இருக்குது. இதுமாரி நமக்கு இதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து நமக்கு வந்து என்னது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி வந்து எடப்பாடி வந்து நிறைய கால்களையும் சேர்களையும் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கொச்சையான வார்த்தைகளை சொல்கிறாரு. அதாவது வந்து ஒரு வீடியோ கூட வந்து இந்த சசிகலா காலில் வந்து தவழ்ந்துட்டு போயிடுவார், அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அம்மா இருந்தவரையும் அம்மா காலை போய் பிடிச்சாரு, அம்மா இறந்ததுக்கப்புறம் சசிகலா காலை பிடிச்சாரு, சசிகலா ஜெயிலுக்கு போனவர் டிடிவி காலை பிடிச்சாரு. இதுமாரி கால் பிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை, கால் பிடிக்கிறதும் காரை மாற்றுறதும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ ஆக்சுவலாக வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து அங்கே அமித்ஷாவை பார்க்க போனார், அங்கேயும் போய் அமித்ஷா காலை பிடிச்சார், மோடி காலை பிடிச்சாரு அப்படின்னாரு. அதேமாரி அங்கே போயிட்டு ஏதோ 4-5 கார் ஏதோ மாற்றினாராம், மாற்றிட்டு உள்ளே பேசிட்டு அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தாராம். வெளியில் வரும்போது ஏதோ மூஞ்சை மூடிட்டு வந்தாராம், அதையும் ஏதோ விமர்சனம் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார். பத்திரிகையாளர்கள்லாம் போயிட்டு ஏன் மூஞ்சை மூடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அவர் வந்து வேர்த்துச்சின்னு சொன்னாராம். மூஞ்சை யார் மூடுவா, பயம் உள்ளவன் தான் மூஞ்சை மூடுவான், இவர் ஏன் மூடிட்டு வராருன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு மாதிரியா அநாகரிகமாக அவரை வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருந்தார். அப்புறம் வந்து மத்திய அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிஜேபி உள்ள தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கிற கருப்பு சிவப்பு இருக்கிற வரையும் எந்த பிஜேபி எந்த கட்சியும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஏடிஎம்கே மூலியமாக வந்து பிஜேபி உள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நாங்கள் இருக்கிற வரையும் எந்த காலத்துலேயும் டிஎம்கே இந்த கருப்பு சிவப்புக்கான திமுககாரன் இருக்கிற வரையும் அது உள்ளே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜயை லைட்டாக டச் பண்ணியிருக்காரு. விஜய் இன்டைரக்டாக டச் பண்ணி அவரை ஒரு மாதிரி புதிய சில கட்சிகள்லாம் உருவாகிருக்கு, அந்த கட்சியை கைக்குள்ளே போட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நடக்க போகிறது கிடையாது. முதல்ல புதிய கட்சியே உள்ளே வர முடியாது, அந்த கட்சி மூலயமா எப்படி இங்கே உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக விஜயை இன்டைரக்டாக தாக்குதல் பண்ணியிருக்காரு. இது மாதிரி சில விஷயங்கள் வந்து அரசியலில் போய்கிட்டுருக்கு. இது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஆதவர்ஜினா சொன்னது, எடப்பாடி உதயநிதிக்குள்ள பிரச்சனை, சீமான் சொன்னது, முக்கியமாக சீமான் சொன்ன பிரச்சனை, இதெல்லாம் பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மறு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரூட்டு புது ட்ரெண்ட்.